ஒரு கோடீஸ்வர குடும்பத்தில் தந்தையும் மகளும் மட்டும்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். தந்தை அடிக்கடி குடித்து கொண்டே இருப்பார், குடித்து கொண்டே இருப்பார். குடிவெறி அவர். மகள் தந்தை குடிப்பதை பற்றி மனசு ரொம்ப வேதனையாக இருக்கு. ஒரு நாள் தந்தை பாரில் குடிச்சிட்டு விழுந்து கிடந்தார். அதில் ஒருவர் பார்த்தார். அவர்கள் வீட்டு அட்ரஸ் கேட்டு வீட்டாண்டை சென்று விட்டார். மகள், தாங்கள் யார் ஐயா? அப்பா அடிக்கடி கொடுப்பார், திறந்தவே மாட்டாண்டார், என்ன செய்வது? அவர்கிட்ட சொன்னார். விட்டுட்டு போயிட்டார். மறுநாளே அதேதான் இதே மாதிரி செய்திருந்தார். ஒரு நாள் அவர் என்ன செய்தார் தெரியுமா? இதே மாதிரி அவரை விட்டுட்டு அவர் குடிச்சிட்டு வேஷம் போடுறார். அவர் மகளை கெடுக்கிற மாதிரி செய்தார். கெடுக்கிற மாதிரி செய்து கொண்டே இருக்கும்போது தந்தை குடிவெறியில் விழுந்திருக்கார். மகளை கெடுக்க வர்றது உணர்ந்தார். அப்படியும் எழுந்திக்க முடியல, மகளை காப்பாற்ற முடியல. அவளை விடு, அவளை விடு அப்படின்னு சொல்லிக்கொண்டே இருந்தார். முடியல. துப்பாக்கத்தை பார்த்தார். படுக்க வீட்லேயே, அவர் வீட்லேயே படுத்துக்கினே இருந்தார். எழுந்திக்க முடியல. அவர் குடிவெறியில் அவர் மகளை கெடுக்க வரும்போது பலாத்காரம் பண்ணியிருந்தார். திடீர்னு பண்ணும்போது அந்த அவர் மகளுக்கிட்ட, தங்கச்சி, நான் இந்த மாதிரி செய்தது உங்கள் அப்பாவை திருத்தத்துக்காக நான் நடித்தேன். நான் உண்மையிலேயே நான் குடிக்காரன் இல்லை. உங்கள் அப்பாவை திருத்தத்துக்காக நான் இந்த மாதிரி நாடகம் நடித்தேன் தங்கச்சி அப்படின்னு சொன்னான். அவன் மகள் ஓப்படுக ஆச்சரியப்படுறாங்க அவரை பார்த்து. அதை பார்த்தோன்னு, நல்லது அண்ணா, நான் அண்ணா, நல்லது அண்ணா, எங்கள் அப்பாவை திருத்த செய்தீங்களே அப்படின்னு. கொஞ்ச நேரம் கழிச்சு எங்கள் அப்பா மயக்கம் தெளிஞ்சு வந்தார். அனக்கையா, என் மகளை காப்பாற்றினுங்க, என் மகளை காப்பாற்றினுங்க, மானத்தை காப்பாற்றுங்க அப்படின்னு சொன்னார். அவர் சொன்னார் வந்தவர், இனிமேல் நீங்கள் குடிக்க மாட்டீங்களா? குடிக்கக்கூடாது அப்படின்னு. இனிமேல் நான் குடிக்க வரேன், வீட்டில் இருக்கிற அத்தனை பாட்டியம் தூக்கு தூக்கு எல்லாம் வர வச்சேன். அப்பத்திலிருந்து திருந்தினான். தந்தை மகளும் ஒழுங்காக வாழ்கிறார்கள்.